சென்னையில் மயிலாப்பூர், தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். சென்னையில் தரமணி, தண்டையார்பேட்டை பகுதியில் உள்ள மின் பகிர்மான தடங்களில் பழுது ஏற்பட்டதால் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தற்பொழுது வரை சென்னையின் பல்வேறு இடங்களில் மின்தடை ஏற்பட்டு வருகிறது. ஏற்கனவே வெயிலின் தாக்கம் வாட்டி வதைக்கும் நிலையில் நேற்று மாலை தொடங்கி மயிலாப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது. மின்தடை காரணமாக அந்த பகுதி மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். ஈபிக்கு குறைஞ்சது ஒரு 60 தடவை போன் பண்ணிருப்பேன். நானு யாருமே போன் எடுக்கல. லேண்ட்லைன் பண்ணா டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. மொபைல் பண்ணா 2 ரிங் போனோன்னு கட் பண்ணிடுறாங்க. யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. 40 வீடு இருக்கோம் இங்க. நாங்க எல்லார் வீட்லயும் இன்வெர்டர்லாம் இல்ல. சோ நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண கூட அவங்க வர்றதில்ல. அப்புறம் ரொம்ப நேரம் அந்த கால்ஸ் போய் அதாவது கட் ஆயிடும். ஸோ இது போல பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன்ல இதெல்லாம் மனசுல வச்சு தான் நாங்கள் ஓட்டு போடுறது முடிவு பண்ணுவோம். எல்லா பிள்ளைங்களும் காலையில ஸ்கூல் போற பிள்ளைங்க, ஆபீஸ் போறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதுக்கு நீங்க என்ன இபில போய் சொன்னா இபில நாங்க வரோங்க, நாங்க இவங்களுக்கு ஹை ஏஇஜே கூட போய் பார்த்துட்டு வந்துட்டோம். கோடை காலம் என்பதால் ஏராளமான வீடுகளில் ஏசி உபயோகம் அதிகம் உள்ளது என்றும் இதனால் ஏற்படும் மின் அழுத்தம் காரணமாக இதுபோன்ற பிரச்சினைகள் ஏற்படுவதாக மின்சார வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தரமணி மற்றும் தண்டையார்பேட்டை மின் பகிர்மானத்தில் ஏற்பட்டுள்ள பழுதுகள் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.